ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவனுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த அலைபேசியின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் இணையதளத்தின் மூலமாய் சந்திக்க வைத்தேன். தேவனை மனதார துதிக்கிறேன். எனக்கு அருமையான உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் இந்த காரியங்களை சொல்லுங்கள். இதை காணும்படியாக செய்யுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோமா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற வார்த்தை 2 அரசராகமம் 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்வரமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுதார். கர்த்தரை நோக்கி உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் முதலாவது சொல்லுங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். படகிலே பிரச்சனை இருந்தது உண்மைதான். சமுத்திரத்து மீது படகில் பயணித்து கொண்டிருக்கிற இயேசுவோடு பயணித்து கொண்டிருக்கிற சீசர்கள் வாழ்க்கையில் காற்றும் கடலும் வந்தது உண்மைதான். அவர்கள் சுய நலத்தோடு சுயத்தினாலே செய்து தோற்றுவிட்டு ஆண்டவரிடத்திலே எழுப்பி சொன்னார். அவரோ பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். எழுப்பி விட்டவுடனே அவர் இறையாது என்று சமுத்திரத்தை பார்த்து கட்டளையிட்டார். அவரை நோக்கி அவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கிறோம். எசேக்கியா சொன்னார். அப்பொழுது எசேக்கியா எப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இவன் காலங்கள் நிறைவேறிவிட்டத போய் சொல்லு என்று சொன்னபோது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எசேக்கியா மன்னன் இடத்துல வந்து சொல்கிறார். ஒரு தேவ மனிதன் ஊழியக்காரன் வந்து சொல்கிறார், உன் காலம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் நிறைவேறிவிட்டது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்னபோது அவனோ ஊழியக்காரனிடத்தில் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா, ஆண்டவரின் பாவத்தை மன்னிக்கும்படியா ஜெபியுங்கள், ஆண்டவரின் கண்ணீரை மாற்றும்படியா ஜெபியுங்கள், நீ பிழைக்க மாட்டாய் என்று சொன்ன அந்த தேவ மனிதனிடத்தில் இவன் விண்ணப்பத்தை வைக்கவில்லை. மாறாக இந்த ஊழியக்காரனை அனுப்பின தேவனிடத்திலே தன் இருதயத்தை திருப்பினார். ஊழியக்காரனை பயன்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. உன்னையும் நீ ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரிடத்திலே சொல்லும்படியாய் கடந்து வந்தாள். கண்ணீர் வடித்து கடந்து வந்தாள். கண்ணீரோடு கடந்து வந்தார். அவரோ ஆண்டவரை நோக்கி சொன்னார். ஆண்டவரை நோக்கி சொன்னார், ஐயா, நான் செய்த காரியங்களெல்லாம் நினைவு பாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஒரு விசை நினையும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் வேதம் சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரத்தில் 5-7 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டு அவன் போகிற இடமெல்லாம் ஆசீர்வதித்த ஆண்டவரை நினைத்து சொல்கிறான். இவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஊழியக்காரன் கடந்து போய்விட்டார். ஆனால் நடந்தது என்ன? அரமனை முற்றத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது ஊழியக்காரத்தில் அதே ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேசுகிறார். கடந்து போ, அவன் வாழ்க்கையில் 15 வருடம் நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அதற்கான மருந்தையும் சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த ஊழியக்காரன் அதற்கென்று சுகப்படுத்த வேண்டிய மருந்தையும் சொல்லி அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை வாழ வைத்தார். உங்களையும் வாழ வைக்கிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையிலே நின்று தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ, கலங்காதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். உன் பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து கொண்ட ஆண்டவர் ஒருவர் உண்டு. அந்த இயேசுவோடு நீங்கள் பேசுங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கல்வாரியிலே உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரிடத்தில் நோக்கி பாருங்கள். இப்பொழுது நொடிப்பொழுதிலே சுகம் வரப்போகிறது. இப்பொழுது கல்வாரியிலே இயேசுவிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் தகப்பனே
இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கல்வாரி சிலுவையிலிருந்து இப்படி காயப்பட்ட தழும்புள்ள கரத்திலிருந்து சுகம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. கண்ணீர் துடைக்கும்படியாய் கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குவீராக. தகப்பனே, மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கின அதே வல்லமாய் இப்பொழுது வெளிப்படுவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.